பெருக்கின இது இது எத்தனை முள்ளுன்னு எப்படி என்றது என்னங்க என்னன்னு அதுல இருக்கிறது நல்லா கேமரா கிட்ட எடுத்தாங்க காட்டி இதுல எத்தனை முள்ளுன்னு எப்படி என்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையா. தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 அது இது நம்ம இது பார்க்குறோம் முதல்ல பலாப்பழம் எப்படி கவுண்ட் பண்றது. வெட்டுக்கதல இது இதுல 100கணக்கான முள்ளு இருக்குது. அப்ப எத்தனைல வகுப்பு எத்தனைல பெருக்கி என்னன்னு என்றதுன்னு தெரியலையே. வந்ததுக்கு எதை சொல்லி விடுறாங்க. ஊர்ல இருந்து வந்த பலாப்பழத்தை வெட்டுறோம். ஓடிட்டு இருக்கா இதுல ஆன் பண்ணிட்டியா? பலாப்பழம் அதிர்ஷ்டம் இருந்தா நிறைய சொல்ல இருக்கும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா நிறைய சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுதான் இருக்கும். எப்படி என்ன என்ன அவனுக்கு அண்ணன் தான் ஒன்றும் பரவாயில்ல. அதுல பாலே இல்ல தலைவர கத்தி அந்த எடுத்தீங்க. இது நீங்க ரவுண்ட்ல தான் வெட்டியணும். அதெல்லாம் இழுத்தா வந்துருங்க. ஆளுக்கு பக்கம் பிச்சு இருக்கும். தலைவர் புரிய வெயிட் பண்ணு நீங்க கை போடுங்க. ரப்பர் இது எண்ணெய் நானே பிச்சு எடுத்துறேன். ஒரு மாவீரனை பார்த்து கொட்டை மட்டும் தனியா வருது. ஏன் தலைவர கொட்டை இருக்கான்னு பாருங்க. மதுரைக்காரன் அழுவி போனதால்தான் கொட்டை தனியா வருது. மதுரைக்காரன் எண்ணெய் ஊத்த போது இப்படி தனியா கீழே. இப்ப நீ வெற்ற பக்கம் வந்து அழுவி போச்சு. இந்த பக்கம் மட்டும் இருங்க சார். இவங்க வரைய அழிவிடுச்சு நோட்டு. அந்த பக்கம் மட்டும் நல்லா இருக்கிற பக்கமாவது ஏதாவது சரி பண்ணி பார்ப்போம். எல்லா பக்கமும் ஓட்டையா வருங்க சார். இருங்க சார். நீங்க வரைய எல்லாத்துக்கும் மேல போதும்னு கத்தி அதுக்கு மேல போகல இல்ல. வைப்போம் இல்ல. என்னதுல எனக்கு கொட்டையா வருது. கைய போடுதெல்லாம் பாக்குறீங்கள. ஒரு பலாப்பழம் முயற்சியில் சற்றும் தரவாத விக்ரமாதித்தன் பலாப்பழத்தை பீத்தி எடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கு கேமராமேன்? நீங்களாவது அதை எடுத்துதான் அது ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். நீங்க இங்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் இங்கிட்டு வச்சேன். எடுங்க, இப்படி சுத்தி எடுங்க. நீங்க தான் கேமராமேன். ஒரு அந்த தட்டை ஒன்று எடுங்க. சாப்பிடணும்னா ஓடர் சொல்றேன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு பழமை அப்படின்னு அவனுக்கு கொண்டு கொடுங்க. அவங்க கிடக்காட்டா ஏங்க பலாப்பழத்தை பாருங்க. ஏங்க பாருங்க இங்க பலாப்பழத்தை. இதுதாங்க பலாப்பழம். அபுதாபி பலாப்பழம். அதை எப்படி சாப்பிட்றோம் பாருங்க. இப்போ எடுத்து வைங்க. நாங்கள் என் கிட்ட வந்து பார்த்து வரல. நீங்கள் எடுத்து வச்சா எப்படி? அப்படியா? நான் கிட்ட வந்து எங்க பலாப்பழத்தை பாருங்க. அது பாதி தான் வந்துருக்கு. முழுசா இல்லை. இந்த தோலெல்லாம் இருக்கு. இதுலயே எடுத்துட வேண்டியதானே. இதுக்கு ஒரு ஆளா சரியா வர மாட்டேங்குது. என்ன சரியா வர மாட்டேங்குது. பாலே இல்லை. இதுல கிளவுஸ் வேற. எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சாமா வேணும். சாஸ்திரம் அந்த சம்பிரதாயம் சாஸ்திரம் சம்பிரதாயம் மட்டும் அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குல்ல. மக்களே பாருங்க. ஊர்ல இருந்து பலாப்பழம் வந்தது. இதுதான் புதுசாக வெட்டியிருக்கோம். பாதி கெட்டு போச்சு கொஞ்சம். இருந்தாலும் அதையும் விட மாட்டோம். அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. நல்லா பழுத்துருச்சு. ஒரு மாம்பழம் பறிச்சு யூடியூப் சேனல்ல தொடங்கணும். ஆமா. பலாப்பழத்தை வெட்டி யூடியூப் இதுல ஒரு சோழம் இருக்கு. எப்படி? இதுல ஒரு சோழம் இருக்கு. பலாப்பழத்தை வெட்டி யூடியூப் சேனலை முடிச்சு வைக்க போற மாதிரி முடியாது. கொட்டையை அவிச்சிடலாம்ல. சூப்பரா இருக்கும். கிட்ட வந்த வீடியோ இதுக்கு நீங்களாம் தெரியாமல் போடுங்க. கிட்ட வந்தோம்னு வச்சுக்கேன். அதை மட்டும்தான் எடுக்க முடியும். அடுத்து எல்லாத்தையும் கிட்ட வந்து எடுத்து எடிட்டிங்ல கத்தி நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. எடிட்டிங்ல எல்லாம் சொல்லிட்டீங்க.
இல்லைடா இப்படி விட்டுங்க. இருக்கு சார். எப்படி வெட்டணும் மட்டும் பாருங்க. நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். குத்து இருக்கலாம் இருப்பாங்க கிடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். நான் என்னென்னமோ நினைச்சு வந்தாங்க நீங்க எப்படி வெட்டுவீங்க. கடைசியில் இப்படி குத்துயிரும் குலையுமா ஆக்கி வச்சிருக்கீங்க, பாதியா போட்டு வச்சிருக்கீங்களா? அதுல இப்படிதான் இருக்குண்ணா. அப்புறம் வேற எப்படி இருக்குது? நீங்க நீ பழத்தை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லுங்க. அவன் வெட்டுறாள், ஆப்ரேஷன் பண்ணுறவர், ஆப்ரேஷன் பண்ணுறவன் மேலே எடுத்து நீ ஒன்று எடுத்து வெட்டிட்டே இருக்கும்போது ஒன்று எடுத்து வாயில் வச்சு கதை எப்படி டேஸ்ட் சொல்லு. சொல்லு. மேலே இங்கே பார்க்க தலையை தூக்கி காட்டுங்க. நீங்கள் அப்படியே அப்படிங்க. நினைத்ததை விட அருமையான சுவை, மிகவும் நன்றாக இருக்கிறது. வேலை செய்யறதுக்கு சரியா வரும். பலன் இருக்கு. பலன் இருக்கு. குனிஞ்சிட்டே வெட்டினா யார் வெட்டுறாங்கன்னே தெரியாம. இப்ப இதுல என்ன விஷயம்னா, நான் வெட்டிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப சாப்பிட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி சாப்பிடணும் தான் தோணுது, விட்டுவோன்னா நான் சாப்பிடலாங்கிற மாதிரி வந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த முல்லை எண்ணி பார்த்து வந்து கணக்கு சொன்னா கரெக்டாக தான் ஆக மாட்டேன் எனக்கு. ஏன்னா இதில் நான் கம்மியாக தான் செலவு இருக்குன்னு நினைச்சேன். அவங்க யூடியூப்ல சொன்ன மாதிரி முள்ளு உள்ள அளவுக்கு இதுலேயும் சொழ இருக்கும் போது 100க்கு மேலே சொழகுற மாதிரி ஒரு கணக்கு தெரியுது. 2 பேரும் மைக் இல்லாமல் வெட்டு சவுண்ட் வருமா இங்கே? அதெல்லாம் வரும். வந்த வரைக்கும் தான். வீட்டுக்குள்ளதான் வெளியில தான் நாய்ஸ் கேட்கும். வீட்டுக்குள்ள வெளியில நாய் கேட்கும், உள்ள பூனை கேட்கும். இங்கே வந்து இதோட இது எக்கோ அடிக்குமே ரூம் போடுது. அடிக்காதா? ஏங்க இப்போ இவ்வளோ நேரம் எங்க ஊர் பலாப்பழத்தை பாருங்க. இவ்வளோ நேரம் எடுத்து இவ்வளோதான் எடுத்துருக்கோம். எங்க ஊர் பலாப்பழம் தான் அதே மாதிரி இங்கே காசு கொடுத்து வாங்கினது ஊர்ல இல்லை, விளைஞ்செல்லாம் வரல. காசு கொடுத்து வாங்கினது ஊர்ல. எங்க மாவட்டம் வந்து ஃபேமஸ் தெரியுமா பலாப்பழத்துக்கு? பண்ருட்டி பண்ருட்டி கடலூர் மாவட்டம் தான். ஆமா. ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆனா என்னைக்காவது கொண்டு வந்திருக்கலாங்க ஊர்ல இருந்து. நாங்களே ஊருக்கு போற இல்ல, அங்க இருந்து பலாப்பழத்தை இது சொல்ல மறந்த கதை படம் பார்க்கல. ஆமா. பண்ருட்டில தான் நம்ம நெய்வேலி பக்கம் தான் வருது அந்த கதை. பலாப்பழத்துக்கு நெய்வேலியும் பண்ருட்டியா? நெய்வேலி பண்ருட்டி பக்கம் பக்கம் தான். குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, நெய்வேலி, கடலூர். குறிஞ்சிப்பாடி போனதுலாம் இன்னும் இந்த பக்கம் வந்துடும். ஆனால் அது கடலூர் மாவட்டம் சேர்ந்தது தான். இருந்தாலும் பலாப்பழம் முந்திரி பழத்துக்கு ஃபேமஸ் வந்து பண்ருட்டி தான். பண்ருட்டிக்காரரு நீங்க பலாப்பழம் கொண்டு வரல, ராணாரத்துக்காரங்க நாங்க பலாப்பழம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக பண்ருட்டிக்காக மட்டும்தான் பலாப்பழம் எடுத்து என்ன ராமநாதபுரத்துக்காக சாப்பிடக்கூடாது. அதுக்கு எழுந்து உனக்கு வேணாம்னா எழுந்து அப்படிலாம் நாங்களே வெட்டி சாப்பிட்டு போறோம். அப்படிலாம் விட முடியாது. எழுந்து பலாப்பழம் சீசன் யாராவது வந்தா கொடுத்து விட சொல்லியிருக்கலாம் வீட்டுல. பலாப்பழம்னா எங்களுக்கு அம்மா கிட்ட இது கிடைக்காது. உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் எங்களுக்கு. எங்க பக்கம் கிடையாது. கடலூர்ல எங்களுக்கு கிடைக்குன்னா வண்டியில வரும். இந்த மாதிரி வண்டியில வரும். எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தான் எங்களுக்கு வந்தாகணும். எங்களுக்கும் பக்கத்துல மரம்லாம் கிடையாது. போன வாங்கிட்டு வந்தா மெனக்கிட்டு வாங்கிட்டு வரணும். சிதம்பரம் போனீங்கன்னா வாங்கிட்டு வருவீங்க. சிதம்பரம் இல்லை, இங்கே பக்கம் தானே. கொஞ்ச தூரம் போனாவே இங்கேயே இருக்கு. குறிஞ்சிப்பாடி போனது தாண்டினாவே இருக்கு. ஆனா அதிகமா உள்ளது பண்ருட்டியில. இருந்தாலும் எங்களுக்கும் உங்க ரேட்டுக்கு தான் கிடைக்கும். எங்களுக்கு பக்கம் பக்கமா மரம் போட முடியாது. இன்னொன்னு நாங்களாம் இது மரத்துல காய்ச்சி இருந்ததே எங்கேயாவது பார்த்ததுதான். எங்க மாவட்டம் ஒழிஞ்சு நாங்க போய் இது மரத்துல இருந்துலாம் பறிச்சதை போனோம். நாங்க மரத்துல இருந்து வாங்கிறோம் கபடி வாடை போடும் போதெல்லாம். அந்த மாதிரி போகலாம் ஒழிஞ்சு நான் இன்னும் மரத்துல இருந்து பறிச்சது போனதெல்லாம் கிடையாது. நாங்க இந்த இது வழிசோதனை பாளையம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு அடிக்கடி போவோம்ல, கபடி விளாட அங்கே எங்க சுற்றுறாரு. அவன் இவன் விஜய் இந்த மாதிரி ஆளுநர்லாம் கிடைக்கும். எங்க இருந்தாலும் கிடைக்கும். திருப்பதியில் எங்கேயா திருடுறதுக்கு கூட போனாங்க. வாங்கணும்ல, வாங்கி பார்த்தா ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் அழுகி போச்சு. எட்டுது அட்டிக்கிறது முதல்ல விட்டு விட்டு அட்டிக்கிட்டு அங்கேருந்து வர ரோட்டில் கொடுத்தவன அடிக்கிறதா இல்லை நான் எங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறேன். ஏன்டா இந்த மாதிரி பார்த்து வாங்கின கடைசி வாங்கினா தானே மாட்டிப்போம். வாங்கினோம் அடிக்க வேண்டியதான் தூக்கி போட்டு.
இதெல்லாம் சாப்பிட்டோம்னா செத்து அது இப்போ இல்லை, சுனாமிக்கு இது சின்ன பிள்ளையில இதை இந்த இதில் குடலை சுற்றிக்கணும், குடலை சுத்திக்கணும் செத்து. உனக்கு ஒன்று தெரியுமே இல்லையா? என்னது? பலாப்பழமே முத இன்னைக்கு தான் நான் வெட்டுறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு நான் வந்து இன்னும் பலாப்பழம்னா வெட்டினது முழுசா பழம் வாங்கி எங்கள் வீட்டில் வெட்டினது கிடையாது. நான்லாம் பலாப்பழம் நிறையா விரும்பி சாப்பிடுவேன், எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடும். விரும்பி சாப்பிடுவோம் தான் சார். ஆனால் வீட்டில் நான் வாங்கி வெட்டியிருக்கேன். சின்ன பிள்ளைல நம்ம கொடுக்க மாட்டாங்க, இப்போ தானே நம்ம விவரம் தெரிஞ்சு இப்போ தானே பழமாக வாங்குறது. என்னண்டா இந்த மாதிரி ஒரு பெரிய பழம் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில். வாங்கிட்டு வந்தோடனே இந்த கத்தி இருக்குல்ல, அது நல்லா தீட்டிட்டு வாடா அப்படின்னா நான் போய் நல்லா தீட்டுறேன். தீட்டிட்டு லேசா தொட்டு பார்த்தல வெட்டி பிடிச்சி கைய. இப்போதான் நம்ம பழங்கணக்கில் வாங்குறோம். அப்போ என்ன 1/4 கிலோ 100 50 வாங்கிட்டு வருவாங்க பேப்பரில் சுற்றி. இப்போவும் வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் பலாப்பழம் வாங்குவோம். ஆனால் 1/4 கிலோ 1/2 கிலோ இல்லை, இப்போ ஊர்லேயே வருது இல்லை பழம் வண்டியில். இப்போ பழமாக வாங்கி வெட்டிடுவோம். முன்னாடி வந்து நம்ம அந்த அளவுக்குலாம் வராது. அந்த அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு குடும்பம் பெருசாக அதுக்குன்னு 4 பேர் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். சின்ன குடும்பம் வந்து பழத்தை வாங்கி வெட்டி விடணும். 1/4 கிலோ வாங்கணுமா, கொஞ்சம் சாப்பிட்டோமா, சரியா போச்சு. அப்படி பத்தாது என்ன பண்ணுறது? தட்டு பத்தாது. இன்னும் ஒரு தட்டு இருக்குல்ல, தட்டு 10ல் நான் எனக்கு பெட்ரோல் ஊற்றி விடுறேன். கத்தி எரியுங்க. இடையில வந்து நானும் இடையில வந்து திங்கிறதுக்கு வர்றியா? ஆமா, நான் வந்துட்டாரியா திங்கிறதுக்கு? ஃபேமஸான ஆளு நினைச்சு இவரை வெட்ட சொன்னா கிடைச்சு இன்னைக்குதான் ட்ரைனிங்கே எடுக்கிறாரு. நானும் இன்னைக்கு தான் ட்ரைனிங் எடுக்கிறேன். நீ நினைக்கிற அளவுக்கு இங்கே ஒர்த்து கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நான் சொன்னேன்ல, பார்த்தான் இவன் உன்னை விட்டு வந்தா நம்ம கேமரா எடுக்க சொல்லிட்டு இவனை எல்லாத்தையும் ஹார்ட் முட்டான்னு நினைச்சான். யாருக்கு முடியும்? நானும் இருந்துருவான், நான் ஒரு ஆள் இருந்துவான். அப்படி கூட ஏதாவது ஆள் வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். இந்தியா சாப்பிட்டா உன்னை யாரும் வேணான்னு சொல்றாரு. அது முடிச்சு கொடுக்குறது தானே. இந்த உடையார்ல பார்த்தேன், பலாப்பழத்துல அப்படியே தேனை ஊத்தி சாப்பிடுறாங்க. தான் எங்க ஊருக்கு ஒரு ஆட்டு கூட. ஏன் பலாப்பழம் ஏங்க அவருக்கு என்ன ஏதோ கடைசி தான் எனக்கு கூட இருமாட்டாங்க. இவர் ஆயுதம் தான் மட்டும் கொடுத்தோம். அவருக்கு உடம்பு என்ன சார் சதை முடிஞ்சு வெட்டி எடுத்தாரு. வெயிட் பண்ணு சார். என்ன கடலூர் உடம்பு சரியில்லாம இருந்தது. கடலூர்காரனா வச்சு நீங்க வனச்சாக்கப்பட்டு இது மாதிரி பாதி மாதிரியா வைக்காதியா. உடம்பு சரியில்லாம இருந்தது. பலாப்பழத்தை இவர் ஏதோ நாட்டுப்புறம் போனதும் அந்த சிலிப்புக்கும் மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் ஒத்துக்கல. இல்ல என்ன இருக்கு, நாக்கு கடிச்சிட்டேன் காது. அதிகமா உமிழ் சுரந்துருச்சு, அதனால கடிச்சு விட்டிய. ரத்தம் வருது, ரத்தம் வருது ஒரு பொட்டளவுக்கு. அது நாளைக்குலாம் செம்ம வலி வலிக்க கூடாது. ஏற்கனவே ஒரு ஆள் இயரில் ப்ரெஷ்ஷை குத்தி அது வேற ஒரு பக்கம் வலிச்சிட்டு சின்ன பேச்சாடா பேசுறாங்க. பல்ல இந்த இதுக்கு நெவர் ஆகுற மாதிரி ராவணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஒரு ஆள் தான் ஆப்ரேஷன் பண்றாரு, நாங்க 2 பேரும் துண்ணுகிட்டே தோல் உரிக்கிறோம். வாழ்க்கையில வலி இல்லாம மனுஷன் யார் இருக்கிறான்? வலி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை.
அதுக்காக கை காலில் வலி இல்லைன்னா போய் எதையா இடிச்சிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஊர்ல இருந்து வந்த பலாப்பழத்தை இங்க ஆபரேஷன் பண்றிய முடிச்சிட்டிய ஜாக் ஃப்ரூட் உங்க அருள் அப்படி தெரியாதுன்னு சொல்றான். அப்புறம் காட்டினா அவன் இது செமனத்தை அடிக்குமே அப்படின்னு. அது வந்து அது டொரியன்டா அப்படின்னு அதை எடுத்து காட்டினேன். டொரியன் நான் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. சொன்னேன்னு கேட்க தான் நாங்கள் கொள்ளல. ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. ஆமா இவனை ஜூஸ் போட்டு எல்லாம் குடிக்கிறது இல்ல. இவனை குடிச்சவன சொன்னா கேட்க பண்ணி எதுக்கு சொல்லாதான் இவனை குடிக்கிறவன. அவனுக்கு இது நம்ம கையில காய்ச்சி அடிச்சா பலாப்பழத்துக்கு ஜூஸ் போடலாம். பனப்பழத்தை கூட இவனை ஜூஸ் போட்டு குடிப்பான்னு. பனப்பழம் ஜூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பலாப்பழத்தை அப்படியே வெட்டி போட்டு அந்த இது மாதிரி பனம்பழத்தியா பனம்பழம் ஜூஸ் போட்டிருக்காங்க. பனம்பழமா? ஆமா, நொங்கு தான் போட்டு அதை வந்து ஜூஸ் எடுத்து அந்த மாவுலாம் போட்டு ஒரு இது மாதிரி யோசிக்கிறாப்ல என்ன ஒண்ணா நம்ம நொங்கு ஜூஸ் போட்டுறாங்க. என்ன ஒண்ணா நம்ப வைக்கலாம். நீங்க பாக்கல தலைவர. பனம்பழத்தை ஜூஸ் போடணும்னு சொல்லிட்டோம். நாங்க வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து பார்த்தா பழமா ஏதோ ஒரு செங்காயா போயிடுச்சு. செங்காய்னா இது இன்னும் பழக்கம். நான் ரிமோட் போடுறேன். ரெண்டு டைம் போடுறோம் உங்களுக்கு. நாகராஜ் அந்த வேலை ஒரு வாட்டி போட்டோம், அப்புறம் நாங்கள் இங்கே ஒரு வாட்டி போட்டோம், எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி போடுவோம். 2 வாட்டி போட்டோம் போது. நல்லா பழுத்தானே இதில் வந்து பால் இல்லை, இல்லை கையில் ஒட்டலை வரும். இதுதான் உங்களுக்கு க்ளவுஸ் எல்லாம் கொடுத்தாரு. கையா இருக்கணும் பார்த்தா நாக்காத்து எங்க இருக்கக்கூடாது அங்கதான் இருக்குது. எப்படியாவது ரத்த காவு வாங்கிருது தலைவர. ருசியில சாப்பிடும் போது அது அப்படிதான் வரும். ருசி ருசி அப்படியா இது? ருசி பசி இருக்கு. டேய் பசி ருசி அறியாது. மணி எப்போ வரான்னு இல்லையா? இது முடிஞ்சிரும் போலையா? இது வீணா போயிடும். மணி அந்த டைம்லாம் இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சாலும் வீணா போயிடும். வீணா போவாங்க. ஓடும் பாரு. அவன் துண்ணது போக மீதி இருந்தா வீணா போவான். அப்படி இல்ல, நான் அப்படியே நீ யாருமே சாப்பிட வேணாம். நாளைக்கு வேணா நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி தண்ணி மூணு வடிக்கிற மாதிரி இருக்கு. அது பழமாக கூட ஓரளவுக்கு தான் இருக்கும். மொத்தமா இருந்தா வீணா போகுது இல்ல, வெட்டாம இருந்தா. இங்க ஆல்ரெடி தான் இதாயிடுச்சு. அது ஓரளவு தான். உண்மைதான் பிரிச்சுட்டோம்னா அது சீக்கிரம் சிக்கன் அது மெல்ட் ஆகும் மாதிரி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இல்லாம இல்ல. ஐஸ்கிரீம் மீன் குழம்பு வைக்கணும். மீன் குழம்பு மீன் எல்லாம் வெட்டி வச்சுக்கணும். வைக்கிறீங்களா? இதுதான் மீன் குழம்பு அதோட கொட்டை பெருசா முடிச்சிரும் போலையே. காக்கில 20 ரூபா. ஏய் எந்த காலத்துலடா காக்கில இப்போ 50 ரூபாடா. தரமாட்டியா? கிலோ 200 ரூபாய்க்கு போகுதுடா. இந்த பழம் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. இது நம்ம ஊர்ல இருந்தா 200 ரூபா வரும்டா. 100 ரூபா வாங்கிக்கணும். 100 ரூபாயா? மொத்தமா வாங்கணும். அது எவ்வளோ எடுக்கிறதுக்கு தான் வேலை. எடுத்து இது மெனக்கு விற்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த காசு.
100 ரூபாய்க்கு இவ்வளோ 100 ரூபா. அந்த புல் பழமா வாங்கியிருந்தா இது நான் புல்பழம். இது என்ன இப்போ புல்பழம் வாங்கி வச்சிருக்கிறோம், புல்பழம் வாங்கிருந்தேன்னா தனியா வெட்டி பிரிச்சு விற்க. விற்கிறதுக்கு தான் காசு அதிகமாக வரும். ம் லூஸ்ல தர காசு இந்த மாதிரி மொத்தமா வச்சுட்டாக்க காசு இது கம்மியாகும். இல்லைனாலும் நம்மளுக்கு நஷ்டம், இந்த வாங்கினவங்களுக்கு நான் நஷ்டம், அது அவங்க சேர்ந்தது தானே. எத்தனை பழம் இது சோட இருக்கலாம் இல்லை, என்னது அது வேற அதுதான் கத்தி போட்டு அந்த ஓரமாக வெட்டி வெட்டி. சமயத்தில் உள்ள நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கி வெட்டி பார்த்தாக்கா 50 ரூபா பழம் கூட இல்லாத போகலாம். ம் இது மொத்தமாக 10 பழம் 20 பழம் 100 பழம் 50 பழம் வாங்குறது அது வேற கணக்கு. ஏன்னா ஒன்றுல இல்லைனாலும் ஒன்றுல அவங்களுக்கு லாபம் ஆகிடும். முன்னாடி இந்த கொட்டையை தனியா வச்சுருப்பாங்க, மொத்தமா வச்சுருக்காங்க. ஆமாம், வெயிட்டுக்காக முதல்ல கொட்டை தனியாக எடுத்து கொட்டை தனியாக விற்கும், பலா கொட்டை தனியாக. இப்போ மொத்தமா வச்சுருக்காங்க, வெயிட் இதுல வருதுல்ல அதுக்காக. ஒரு இதுல பார்த்தேன், ஒரு பொம்பளை வந்து பலாப்பழம் வாங்க நல்லா தட்டி தட்டி கிட்டி கிட்டி பார்க்க கடைசியில் ஒண்ணே ஒன்று இருக்குமே. இதெல்லாம் நஷ்டம் வியாபாரி அந்த இல்லை மழை போய்யா இது, அதனால மழை போய்யா லைட்டா அந்த பக்கம் வெட்டிடுவோம். அதே மாதிரி வீடு வாங்கணும் பாருங்க ஓடி சொல்லுங்க. இது வந்து உங்க ஊர்ல என்ன படம் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லு. நாங்க ஒண்ணா ஆயிடுவாங்க. நழுவுவாங்க. நாங்க ஒண்ணா சிரிச்சுருவாங்க, நீ சொல்லு. நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆயிரத்தி சொல்றேன். இன்னைக்கு வந்து எப்படி நம்ம வீடியோ போடுறோம், பலாப்பழம் அன்பாக்சிங். எங்க ஊர்ல இதுக்கு வந்து பலாப்பழம் சொல்லுவோம், உங்க ஊர்ல இது பலா பழம் சொல்ல மாட்டேன், பலா சொல. சொல்ல இதுதான் பழம். பழம் தான். இது வந்து சொரடை. இது கொட்டை பலாக்கொட்டை. எங்க ஊர்ல பலாப்பழம் சொல்ல மாட்டேன், பெலாப்பழம். பலாப்பழம் பலாப்பழம். பெலா சொல்ல பலாப்பழம் பலாப்பழம். பலா வராது. அப்ப வா வராது. பேர் பெலாப்பழம் பெலாக்கொட்டை. ம் பலாப்பழம். அப்போ உங்க ஊர்ல ஓ கத்தி சொல்ல உங்க ஊர்ல பலாப்பழம். கத்தி எடுத்து யாரும் வெளியே கட்டி விட்டுருக்கோம். உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு. இதில் வெற்றவங்க வந்து இந்த சொல்லி அடிப்படாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு தந்திரம். நேக்கு போக்கு அது என்ன சீவிட்டு இப்படி தனித்தனியா வருது. இவர் என்னன்னா சீவ விட மாட்டேங்கிறாரு, ஏன் வெட்டாத அப்படின்றாரு. நான் தலையை ஒழுங்கா இருக்கிறேன். அங்க இங்க வந்து தலைச்சிங்க. இதில் எங்க பலாப்பழத்தை ஒன்று இவன் ரகசியத்தெல்லாம் அப்பப்போ சொல்லி ஒரு ராட்சம் ஒன்று. ஏன் அது சொல்லிட்டு அப்போ வந்து நீ சீட்டு வந்த அவ்வளவுதாங்க. ஒரு சீக்கிரட்டாக சொல்கிறோம். ஒரு டைமிங்கா ஒரு ரைமிங் வெளியில வெளியே விடுறது. ஏன் அப்படி சொல்றியா? சொல்ல சரி சாப்பிட்டோம். அதிகமா பலாப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு மருந்து சாப்பிடுவாங்க, கோக்கு சாப்பிடணும். கோக்கு சாப்பிட்டா செத்து போயிடும்ல சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு வேற தெரியல. அந்த பழம் தான், டொரியன் பழம் தான். டொரியன் பழத்துக்கு தான், பலாப்பழத்துக்கு இல்லையா? டொரியனும் பழமும் ஒரே வகையோட சேர்ந்தது இல்லை. ஒரே வகை இதுலயே 30-40 வகை இருக்காங்க. பலாப்பழத்துல 30 வகை இருக்கும். தங்கப்பச்சாணி சொன்னாரு. தங்கப்பச்சாணி உள்ளாதான் ஒரு தோட்டத்துலதான் நிறைய வச்சிருக்காரு பலாப்பழம் வந்து. அது அந்த இது பண்ருட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இப்படி தென்னை மரம் வச்சிருமோ, தென்னை மரம் மாமரம் அந்த மாதிரி ஒன்று வச்சிருமோ, அந்த மாதிரி அவங்க ஏரியாவில் உள்ளவங்க பலாமரம். பலாமரம் வச்சிருக்காங்க. பலாமரமும் முந்திரி மரம். முந்திரி மரம் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, தோப்பை தனியாக வச்சிருக்கோம். இதுவும் தோப்பா தானே வச்சிருக்காங்க. இது சாதாரணமாக நம்ம வீட்லயே வச்சிருக்கோம். வீட்டில் கொஞ்சம் கொள்ள பக்கம் இடம் இருந்ததுன்னா நேரில் வச்சிருக்கோம். என்னமோ 5, 10 ஏக்கர் 15 ஏக்கர்ல வச்சிருக்கோம். படம் இருக்கிற அளவுக்கு வேணும், அந்த அளவுக்கு வசதியாக இருக்கும். 2 ஏக்கர் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. 2 ஏக்கர் இருக்கு. இது செமிக்கிறதுக்காண்டி ஏதோ சாப்பிடுவாங்க.
இதெல்லாம் சாப்பிடலாம். ம் அதிகமாக சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி இருக்குங்களா? இது நைட் டயத்துலலாம் சாப்பிடக்கூடாது. ம் செரிக்கிறது. அதான் நான் சொல்ல வந்தேன். நீ கதையை மாற்றினாலும் நாங்கள் நானும் போயிட்டோம். நைட் டயத்தில் அதிகமாக இவ்வளோ சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிடுவோமா நான் கேட்குறோமா அப்படியே வேற வேறு கரெக்ட் போயிடுச்சு. நைட் டயத்தில் அதிகம் சாப்பிடக்கூடாது. இப்போ எப்போ சாப்பிட்றது டைம்? காலையில் டைம் என்ன நைட்டுன்னா எடுத்து நைட்டில் மற்ற வெட்டி வச்சு பீமன் குழுவில் கொடுத்தாங்கன்னா உங்களை சும்மா போட்டேன் ஒன்று எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஒன்றா ஒரு தட்டை எடுத்து பேக் பண்ணுங்க. ஒரு தட்டை காலி பண்ணுங்க. அங்கே 2 ஜீவன் இருக்கு. அந்த 2 ஜீவனை பண்ணிட்டு வந்துட்டேன். பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருவோம் தனியா. அவிச்சிருமா? எல்லாத்தையும் பட்டை எடுத்துன்னு வச்சுக்கேன். நான் எடுக்கும்போதே ஏகப்பட்ட கொட்டை எடுத்துட்டேன். பேர் நீங்க எடுக்கும்போது இல்ல, நீ அமுக்குற அதெல்லாம் கலண்டு ஓடுது. இந்த மாதிரி தந்தையெல்லாம் போட்டா பார்த்தீங்கன்னா வாரம்னா ஏன் தர இந்த அமுக்கு என்ன தனியா வரும்? என்னது கத்தமுக்க கொட்டை தனியா இருக்கு. சாப்பிடு. ஒரு யானை ஒரு எட்டு அவ்வளோ கொட்டை தண்ணி போடும். கொட்டை எடுத்து தனித்தனியாக இதை வச்சோம்னா அவன் எங்க கொட்டை எடுக்கிறான்னு இதுல இருக்கிறது முடிக்காத விட மாட்டான். அவன் எத்தனை கொட்டை எடுக்கிறான், எவ்வளவு ஹார்ட் முடிச்சிடான். எங்க சாப்பிட முடிச்சு? நான் சாப்பிடதான் இருக்கேன். தோல்கணும் இருக்கேன். பொய் குடிச்ச பழக்கம். எப்படி எப்படி பொய் குடிச்ச பழக்கம் அப்படின்னா துண்ணுட்டு இல்லைன்னு பாருங்க. இது நாங்க புது பாஷையா இருக்கு. பொய் பொய் சொல்றவங்க தான் பொய் குடிச்ச பழக்கம். எங்க ஊர்ல பொய்க்கோடி அப்படி சொல்லுவோம். இது கோழியில கொஞ்சம் பொய்க்கோடி. யூடியூப் பார்க்குறவங்க இந்த ராமநாதபுரத்துக்காரனு கடலூர்காரனு சேர்ந்து அடிக்கிற கூட்டி இருக்கு. திங்கிறதுல பொய் சொல்லக்கூடாதுங்க. இப்ப துண்ணுட்டே போய் பேத்து போடுவோம். யாருக்கு நாங்க எவ்வளோ வந்து இது என்ன இங்கிட்ட வாங்க. நமக்கு என்ன உங்களை இல்லைங்க, அவரை சொன்னேன். நீங்க இங்கிட்ட வாங்க. நீங்க உங்க பெட்டக்ஸ் தாங்க தெரியுது. சுவீஜம் சொல்லாது. தயித்திரம் முடிச்சவனை தீர்த்திடலாமா? தயித்திரம் முடிச்ச எண்ணெய் அதோட தீர்த்த முடியாது. அந்த மாதிரி மகோட வந்தாலும் அழிவு பணத்தை தேடி எடுத்து நம்மளெல்லாம் முடியாது. இது ஒரு இதுல இது பண்ணாதான் ஒரு இதுல இதே போட முடியும். பிரச்சனை தெரியாது எதுல கொட்டை இருக்கு. ஒன்று நாக்கில் விடலாம், வாயில நாக்கில் விடலாம். அவங்களுக்கு ஆயிரம் புல் வந்தால் 10 நாளைக்கு நான் கடந்து எதிர்பார்க்கிறோம். உதத்துல வரும், வாயில உள்ள வரலாம் சீக்கிரம் ஆகும். நாக்கு எச்சு ஊறிட்டே இருக்குல்ல அந்த அங்கே சார் பல்லில் ப்ரஷ் குத்தி 1 வாரம் ஆகுது, இன்னும் வலி தாங்க முடிய மாட்டேங்குது. திரும்பவும் ப்ரெஷர் திரும்பவும் அதில் பட்டுருக்கும். அதனால அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் காலையில் நைட் பல்வேக கூடாது. பல்வேகலைன்னா கூட உள்ள ஏற்றுக்கூடாது. பல்வேகலைன்னா கூட உள்ள ஏற்றுக்கூடாது. ஏன்னா ஊரா நம்ம தனியாக போய் தூங்குறதுக்கு கூட 2 பேர் தூங்குறாங்க. அவன் ஏற்றுக்கிட்டாங்க. அவருங்க அள்ளிப்பட்டு பேசிட்டு போயிட்டு கொலை கேஸ்ல உள்ள உள்ள போயிடும். நம்ம என்ன கத்தி வயலன் பண்ணி சாகுது பண்ணலையே பார்த்தேன். அப்புறம் சிபிஐ விசாரணைல இதில் சார் இதை ஃப்ரீசர்ல வைக்க முடியாதா? ஃப்ரீசர்ல வச்சா அப்படியே ஐஸா அப்படியே இருக்காது. இல்லை அதை வச்சு நம்மளுக்கு இப்பவே ஒரு மாதிரி இல்லை தெரியல. வச்சு பாருங்க. நம்ம சாப்பிட்டு
இன்னுமாடா நீ சாப்பிடணும் இவன் இன்னும் சாப்பிட மாட்டேன் என்ன நினைக்கிட்டா இவ்வளவு நேரம் சாப்பிட்டு தானே பார்த்துருக்கு. இவன் இன்னும் சாப்பிடாவே இல்லைங்கிற மாதிரி கம்மியா தானே சாப்பிட்டேன், நான் ரொம்ப சாப்பிடல. நீ சாப்பிட்டு நினைச்சிட்டு இருக்கிறேன்டா. இவ்வளவு நேரம் சாம்பிள் தானே பார்த்துருக்கு. நான் சாப்பிடல தலைவர, நான் தோலை ஊற்றி ஊற்றி தான் நான் அதை போட்டுக்கிட்டு எப்பயாவது தான் ஒன்று எடுத்து போட்டேன். நீங்க சாப்பிட்டுட்டே தான் இருந்தாங்க 2 பேரும். நான் அது எப்போ வந்தேன், நீங்க 3/4 பழம் ஊற்றி வரைக்கும் தான் நான் வந்தேன். நீங்க 2 பேரும் இருந்து கடைசியாக என்ன நான் சாப்பிடுவேன். அந்த எனக்கு அப்போ நீங்க சாப்பிடலண்ணா, அப்ப அந்த தட்டை ஏன்ட்ட கொடுத்துருங்க, நான் சாப்பிடுவேன். என் மட்டும் கொடுத்துருங்க, அப்ப என் மட்டும் கொடுத்துருங்க. உங்க நீங்க வேணா முடிஞ்சாலும் பலாப்பழம் முடிஞ்சாலும் மீதி வேணா எடுத்து வச்சுக்க. நான் எனக்கு அந்த ஒரு தட்டு எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட். போகும்போது திவா இருக்கு. நான் இப்ப கொட்டை எடுக்க வந்து ஒரு பழம் எடுத்துக்கிறது. நீ நினைச்சது நான் கொட்டை எடுக்க வந்து இவையா நான் நினைக்கிறேன் இவனுக்கு எப்படி தெரியுது நினைக்கிறது எனக்கு தெரியுது.